பக்கம் 1008 பழைய ஏற்பாடு, பக்கம் 1071 ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். நல்லா கவனிங்க. அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார், என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை. ஒரு வேளை கடந்த 7 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருந்திருக்கலாம். ஒரு சிறையிருப்பை கர்த்தர் சீக்கிரமா மாற்ற போறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி சிறையிருப்புல போயிடுவாங்க, சிறையிருப்புல போய் மாட்டிப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல வாசிங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா கர்த்தரை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. திடீர்னு வழிகளுக்கு போயிடுவாங்க. டக்குன்னு வேற யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள பிடிச்சுப்பான். திரும்ப ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சுவாங்க. உடனே ஆண்டவர் யாராவது ஒருத்தர் எழுப்புவார். அப்படி எழுப்பவங்க தான் கிதியோனு, சிம்சோனு, இன்னும் நிறைய பராக்கிரமசாலிகள் எழுப்பி அந்த ஜனங்களை பாதுகாப்பாங்க. ஆனா இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்ற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை என்ன செய்வேன்? திருப்புவேன். ஆண்டவர் சிறையிருப்புன்னு சொன்னா எனக்கு அன்பானவர்களே, ஏறக்குறைய 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புல இருந்தாங்க. கவனிங்க, 430 வருஷம் சிறையிருப்புல இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, மோசையை கர்த்தர் ஏற்படுத்தி மோசையோட தலைமையின் கீழ் அந்த ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். இதுக்கு 430 வருஷம் ஆச்சு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்பவர்கள் போல இருந்தோமா. அவன என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல உங்க சிறையிருப்பை மாத்திடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நிமிஷம் தான், ஒரு இமை பொழுதுதான். ஆண்டவர் நினைச்சா இன்னைக்கு அநேக நாட்களாய் உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அவர் அவிழ்க்கும்படியாக அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு வந்து ஒரு நிமிஷம் 1000 வருஷம் ஒரு நிமிஷம் போல, 1000 வருஷம் ஒரு நிமிஷம் போலவும் ஆண்டவருக்கு. அதனால்தான் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராகிறார் சொல்லி பேதுரு அழகா சொல்றாரு. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஏன் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நாங்க மட்டும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, நீங்க எப்ப வர போறீங்க ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, எங்களை கூட்டு போங்க. ரெடியாகிறீங்களா? ரெடியா இல்லையா? சிஸ்டர் கை காட்டுறேன், நான் ரெடியாக பாடுறேன். இல்லையா சொல்லுவோமா? ஆயத்தமா இருக்கணும் எப்பவுமே. எப்படி ஆயத்தம்? ரெடி, 1 2 3 உடனே எப்படி ஓட்டப்பந்தத்தில் ஓடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெடியா இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த பாட்டு அபிஷேகத்தில் ஏன் நிரப்பணும்னு சொன்ன நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. அபிஷேகத்தினால எப்போதும் நிறைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தருடைய வருகைக்கு நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இதுல சொல்றாரு, இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு சில காரியங்களை சொல்றார். 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பேன். விழுந்து போன தாவீதின் கூடாரம். சில பேர் சத்தியத்தை அறியாம விலகி போய் விழுந்து போயிருப்பாங்க, தேவ சமூகத்தையே விட்டு தூரம் போயிருப்பாங்க. நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. தாவீது கூட விழுந்து போனான். ஆனா ஆண்டவர் திரும்பவும் அவனை கட்டி ஆண்டவர் எடுப்பித்து திரும்பவும் அவனோடு கூட இருந்து உடன்படிக்கை செய்து அவன் மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போலவே அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ நாட்கள் இருந்தது போல என்ன அர்த்தம்னா, இப்போ காலேபு கிட்ட சொல்றாரு யோசுவா. காலேபு போய் கேட்கிறார், எனக்கு மலை தேசத்தை கொடுங்கன்றார். என்ன தேசம் பேசுன கூட? மலை தேசத்தை கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு என்னப்பா 80 வயசு ஆகி போச்சு, மலை தேசத்தை கொடுத்தா நீ என்ன பண்ண போற, உன்னால ஏற கூட முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, ஆவி நல்லா கவனிங்க,
அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் ஒருவேளை மாம்சத்துல பலவீனமா இருந்தாலும் ஆவியில பலமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ஒரு நாள் சொல்லணும், சீயோனின் சிங்கம் எனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நான் சிங்கத்தின் குட்டியா இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகமானது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? யாரும் உங்களுக்கு போதிக்க வேணாம். அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிறைத்திருக்கிறது பைபிள்ல. அப்ப என்ன பாருங்க, அவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப. அப்ப எவ்வளவு பெரிய கர்த்தர் பாருங்க. ஒருவேளை நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய தவறுனால ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளையா இருப்போம். இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்ட போறாராம். அப்போ காலேபு சொன்னவனே காலேபு சொல்றான், நீ அப்படி பார்க்காத, ஆரம்ப நாட்கள்ல நம்ம கிளம்பணும் பாருங்க, அந்த பலன் இன்னும் என் கூட இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு 70 வயசு வச்சுங்களேன், உங்களுக்கு 20 வயசு ஆளா மாத்திரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி என்ன கவனம் இருக்கீங்க? சந்தோஷமா இருக்குல்ல? பூர்ணம் சில பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்படியே முட்டி போட்டேன்னா சும்மா அபிஷேகம். இப்ப என்ன ஆச்சு? இப்ப கேட்டா சுகரு, பிபி, வயசாயிடுச்சு. கிடையவே கிடையாது. அபிஷேகத்துக்கு வயசெல்லாம் கிடையாது. எப்போ உட்காந்தாலும் ஆண்டவன அபிஷேகம் சும்மா ரப்பர் மாதிரி துள்ளுவரி. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அவர் பூர்வ நாட்களில் இருந்தது போலவே உன்னை ஸ்தாபிப்பேன்ற ஆண்டவர். அப்ப ஆரம்பத்தில் எவ்வளவு பலனோடு இருந்தியோ, எவ்வளவு சுகத்தோடு கூட இருந்தியோ, ஏன்னா இயேசு கிறிஸ்துல வந்தா அவருக்கு என்ன தெரியுமா? ஆயுஷ் நாட்களை பெருக செய்கிற தேவன். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இது பைபிள். அதை விட அதிகமான வயதை கொடுத்து நீங்க பழைய பரிசுத்தவர்லாம் பாருங்க, எல்லாம் 100 தாண்டவங்க தான். ஆமே. ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்ரவேல் சிறையிருப்பை திரும்ப போறாராம். அவர்கள் பாழான நகரங்களை கட்ட போறாங்க. அவன் என்ன அர்த்தம்? பாழாய் போன இடங்களில எல்லாத்தையும் சீர்படுத்தி நல்ல ஒரு மாளிகை நீங்க எழுப்ப போறீங்க. அப்படின்னா என்னன்னா, உங்க குடும்பத்துல சில பாழான காரியங்களை வந்து போச்சுன்னா அதே இடத்துல உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை புதிதாய் கட்ட போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவுதான். என் வாழ்க்கை பாழா போச்சுங்க, என் பணம் பாழா போச்சுங்க, என் உடம்பு பாழா போச்சுங்க, எல்லாம் பாழா போச்சு நினைச்சு கொண்டிருக்கலாம். பாழானதை புதுப்பிக்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? பாழாய் போனவைகளை புதுப்பித்து கட்டுகிற கர்த்தர் சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவருடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இது பைபிள். எவ்வளவு பண்ண போறீங்க? வீடே இல்லாத நீங்க ஒரு பெரிய இடம் வாங்கி அதை ரெடி பண்ணி அந்த வீட்டை கட்டி சுத்தி மரத்தை வச்சு அந்த மரத்தின் கனிகளை நீங்க புசிக்க போறீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளஸிங்கை கர்த்தர் கொடுக்க போறாரு. விசுவாசத்துக்கு நடக்க போகுது. நான் கூட அடிக்கடி யோசிப்பேன். அடிக்கடி இந்த சென்னையில எல்லாம் பார்த்தா, கேரளாவுக்கு நான் போயிருந்தேன். கேரளாவுக்கு ஒரு தடவை போயிருந்தோம். நாங்கள் போனோம், ஒரு வீட்லயும் குறைஞ்சது 20 மரமாவது இருக்கு. சுத்தி மரங்க, பலாப்பழ மரம், கொய்யா மரம், மாமரம், தென்னை மரம். அந்த மரத்துக்கு நடுவில் வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு? வெயிலே படாது அவங்களுக்கு. அப்ப என்ன, அவங்களுக்கு தேவை தானே செய்யறாங்க, அங்கே அவங்களே பறிச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரிசாவுக்கு போயிருந்தேன். ஒரிசாவுக்கு போனா ஒருத்தர் அந்த லேண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, முள்ளங்கி, மிளகாய் இதெல்லாம் அப்படியே உடனே போய் அப்படியே பறிச்சு அப்படியே செய்யறாங்க. ஃப்ரெஷ்ஷா செய்யறாங்க. கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சு செய்யறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு அந்த மாதிரிலாம் தோட்டம் வைக்கணும். நம்ம என்ன பண்றோம்? மாடியில் தான் தோட்டம் வைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இஸ்ரவேல் நாட்டில் என்னன்னா, நான் அன்னைக்கு கூட சொன்னேன் நான் பிரசங்கத்தில், நம்ம ஊர்லலாம் வந்து அப்போல்லாம் மரம் இருக்கு தெரியுமா? லைனா மரம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் என்ன சொல்லுவோம், அசோகர் போகிற வழியெல்லாம் மரத்தை நாட்டினார். அசோகரையே பிடிச்சிருக்கிறோம். அது என்ன மரம்னு சொன்னா, அப்புறம் புளிய மரம் பார்த்துருக்கீங்களா? ரோட்டு புளிய மரம் நிறைய இருக்கும். நீங்க கிராமத்திலாம் போனீங்கன்னா லைனா புளிய பழமா இருக்கும். சில பேர் நின்று அடிச்சுதான் செய்வாங்க, சாப்பிட்டுலாம் போவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. புளிய மரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவையில்லாத மரத்தெல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம நல்ல இருதயம் நமக்கு அது மாதிரி. ஆனால் இஸ்ரேல் நாட்டில் என்ன செய்வாங்களாம், நல்ல பேரிச்ச பழம் மரங்க, ஆப்பிள் மரங்க, அந்த மரம்லாம் லைனாக இருக்குமா.
பொதுவாக ரோட்லயே இருக்குமா அந்த பழம். இப்போ வழிபோக்கர் வராங்கல்ல, திடீர்னு அவங்க பசி என்ன செய்யலாம்? தாராளமாக பறிச்சு சாப்பிடலாம். இஸ்ரேலோட பிரமாணம் தெரியுமா? ஒருத்தன் மரத்தை நட்டான்னா அவன் 4 வருஷம் தொடவே கூடாது. 4 வருஷம் அவனுக்கு உரிமை இல்லை, அவன் தொடவே கூட. அந்த பாட்டுன்னு கீழே விழும், போகிறவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. 4வது வருஷம் என்ன செய்வான் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வருஷத்துல என்ன செய்வான்னா, ஆசாரியை கூப்பிட்டு ஆசாரிட்ட சொல்லுவான், இந்த பழங்களை நீங்கள் எடுத்து போயிடுங்க. அவர் அப்புறம் பழத்தெல்லாம் எடுத்து போயிட்டு சர்ச்சில் வச்சுப்பார். ஆலயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ஏழைகள், அவங்களுக்கு ஒவ்வொரு மூட்டையாக கொடுத்து அனுப்புவார். 5வது வருஷத்தான் அந்த பலனை வந்து அவன் பூசிப்பான். நம்ம ஒரு மரம் வச்சுட்டோட ஒரு காயத்தோட கத்திங்க எடுக்கணும். பசி பிரிக்கக்கூடாது, பசி பறிக்கூட கேமராவில் பார்க்கணும். இது நடக்குது இந்த இடத்துல, சில இடத்துல. நான் தான் இந்த கத்தோட கிருபையினால் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அந்த காய்க்கு யார்கிட்ட காசு வாங்கினே கிடையாது. என்ன கடை நானே எடுத்து கொடுத்துருவேன், எடுத்து போயிடுங்க. எதுக்கு சொல்ல வரேன், நல்லா கவனிங்க நான் கண்பானவர்களே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வெளியெல்லாம் போய் சாப்பிட வேணாம், நீங்களே மரத்தை நட்டி அதன் கனிகளை புசிக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுக்க போகிறார். சிறையிருப்பை கர்த்தர் திருப்புறாராம். இது எப்போ மாறுன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியா இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 32ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்களேன், ஒரு நிமிஷம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாக, மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெதிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கலிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாகவும் இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம், நல்லா கவனிங்களேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இருதயத்துல வந்து இந்த வசனத்துக்கு நம்ம இடம் கொடுப்போம்னு சொன்னா, அதான் சங்கீதக்காரோட சங்கீதத்தை நான் படித்தேன். இந்த வசனமானது நாட்களை எண்ணுகிற அறிவை நமக்கு தரும். இந்த வசனமானது நம்ம பாவம் செய்யும்போது நம்மை தடுக்கும். இந்த வசனமானது நம்ம போதிக்கும். அப்ப ஆண்டவர் பார்க்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு சொன்னா, நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளையே. சில பேர் அபிஷேகத்தை நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுறது கூட ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இன்னைக்கு வித்தியாசமான உபதேசமா இருக்குது, நல்லா கவனிங்க. உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும், செழிப்பான வயல்வெளி நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் படம் என்றும் உள்ள அமெரிக்க சுகமாக. என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படணும். பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையா இருந்தால் திரும்ப நான் சொல்றேங்க, உடைய பாழான வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பித்து கட்டப் போகிறார். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். எப்படி சிறையிருப்பு? பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தாங்க. அவன் விடுதலை என்ன செய்யணும்? அவன் என்ன செஞ்சிருக்கணும்? நடுராத்திரியில பவுலும் சீலாவும் கட்டி தொங்குறாங்க, தொழுமரத்தில் கட்டி தொங்கினே இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? அடா பாவீங்களா, நாங்கள் சத்தியத்தை சொன்னோம், எங்களை கட்டி போட்டு அடிக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, அதெல்லாம் சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லல. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? துதித்து பாட ஆரம்பிச்சது நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. அவங்க பாடி துதி செய்ய ஆரம்பித்த உடனேயே அவர்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார் பைபிள்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால்தான் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள காணப்படும். பரிசுத்தாவினை உணர்த்தி கொண்டே இருப்பார். நீ ஜெபிக்கலன்னு சொல்லுவார், தம்பி நீ ஜெபிக்காம இருக்கிறப்பா, சீக்கிரமா என்ன செய்ய, முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணு. நீங்க வேதத்தை வாசிக்காம இருக்க, வேதத்தை வாசி. ஆவியானவருக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கும்போது உண்மையை சொல்றாங்க, உன் வனாந்தரமான வாழ்க்கையை செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். வாசி பாருங்க, 16:25 வாசி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16:24-25 வாசிங்களேன் வேகமாய்.
உட்காவல் அறையில். நல்லா பாருங்க, பைபிள் வந்து பாருங்க, கவனிங்க. தமிழ் நல்லா படிக்கும்போது சத்தமா படிக்கணும். இப்ப நான் படிக்கிறேன் பார்த்தீங்களா, சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிறேன், எனக்கு தமிழே வராது. நீ தமிழ்நாட்டில் இருக்க வேணும், தயவுசெய்து போயிடணும், எங்கன்னா காலி பண்ணிடு. அது ஸ்டைலாக சொல்கிறாங்க உதர பசங்க. தமிழ்நாட்டில் பிறந்த தமிழே, நான் கூட இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், காலேஜில் 3 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், ஏதோ படிச்சுட்டேன். ஆனால் தமிழ் மேலே எனக்கு ரொம்ப பாசம். நம்ம மொழி நம்ம என்ன செய்யணும், நல்லா படிக்கணும், வாயை திறந்து நல்லா படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இவர் உட்காவல் அறையில் வைத்து, நம்மளுக்கு அதை படிக்க வராது. உட்காவல் அறையில் வைத்து கால்களை தொழுமரத்திலே கட்டி மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயோ நம்ம கட்டப்பட்டுடுவே, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறதே, இந்த இயேசுவை பற்றி சொன்னோமே, இயேசுநாதர் ஏன் இப்படி நம்மளை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி கலங்கல. அந்த இடத்திலும் ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். நம்ம வாழ்க்கையில் சேர்ந்த சோதனை வருங்க, போராட்டம் வரும். பிசாசு சொல்லுவான், ஏன் நீ ஜெபம் பண்ற, ஏன் நீ பைபிள் வாசிக்கிற, நீ வாசிச்சு என்ன செஞ்ச, இது சொல்லுது பிசாசு, குற்றப்படுத்தும் பிசாசு. ஆனா நீ அந்த நேரத்தில் உட்கார்ந்து எழுதி என் ஆண்டவரை கனம் பண்ணுன்னா கர்த்தர் மகிமையா இறங்கி உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தொடங்கினார்கள். சீக்கிரம் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையபடியாக பூமி அதிர்ந்தது. ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஒரு சின்ன துதினால பூமியே அதிர்ந்துச்சாம். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்பேற்பட்ட பாத்திரங்களா கர்த்தர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகாய விண்மீனாய் நம்மை பெருகும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அப்ப என்னன்னா பாருங்க, அதே போல நீங்க இன்னொரு 2 நாளாகத்துல வாசிக்கலாம், 20ஆம் அதிகாரத்துல வீட்டில் வச்சுட்டு வாசிங்க. பாடி துதி செய்த போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுட்டு படிச்சு போனாங்களாம். அப்ப எனக்கு அன்பானவர்கள், இந்த காலை வேளையில ஆண்டவர், இந்த மாலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பணும்னா பரிசுத்த ஆவியில நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உன் சிறையிருப்பை இந்த ராத்திரி வேளையில மாற்ற போறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர போறார் கர்த்தர். நீ ராத்திரி ஜெபிக்கிறத பார்க்க போறார். எத்தனை பேர் ராத்திரி ஜெபிக்கிறீங்க? 12 மணிக்கு ஜெபம் பண்ண கை தூக்கு பார்க்கலாம். 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு. ஏன் நான் கேட்கறேன் தெரியுமா? நான் உடனே என்னடா பாஸ்டர் கேட்டாரு அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கினே இருக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை எழுப்புறாரு அப்பெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். ஐடியா சொல்லுவோமா? நான் கூட கரெக்டாக 3 மணிக்கு எழுந்துப்பேன், சிலத்தில் 2 மணிக்கு எழுந்துப்பேன், சிலத்தில் 12 மணிக்கு எழுந்துப்பேன். கர்த்தர் எப்பெல்லாம் எழுப்புறாரோ அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் பாடி நீங்கள் சுத்தி செஞ்சு பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். முதல்ல என்ன செய்ய போறாரா? உன் சிறையிருப்பை திரும்ப ஆம்பஸ் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வந்துருங்க. முதல்ல என்ன செய்ய போறாரு? வாசிங்க. என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பிட்டாரு. நல்லா கவனிங்க. பாழான நகரத்தை கட்டி அவைகள் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி குடித்து உண்டாக்கி. ஆமென். அப்போ ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் வச்சுக்கிறார். பாழான இடம், நான் சொல்றது யோசிப்பேன், சில வீடெல்லாம் பார்ப்பேன், அப்படியே பாழான இடமா இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல எல்லாத்தையும் சீர்படுத்தி ரெடி பண்ணி ஒரு புதிய வீட்டை கட்டுவாங்க. நம்ம யோசிப்போம்ப்பா, இவ்வளோ நாள் பாழான இருந்த இடம் இன்னைக்கு மகிமையான ஆலயமாக எழுப்பி இருக்கிறது. பொழுது வரைக்கும் நீ பாழாய் போன இடமா இருந்திருந்தா, ஓர் நிலமா இருந்தா, உன்னை கணித நிலமாய் கர்த்தர் மாற்றப்படுறார். அல்லேலூயா.
கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார். நல்லா ஞாபகம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பி எடுப்பித்த கர்த்தர் திரும்பவும் குடும்பத்தை கட்ட போறார், திரும்பவும் வாழ்க்கையை கட்ட போறாரு. எங்கெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, இப்போ இந்த செவரு வீரில் விட்டா நான் என்ன பண்ண பார்த்துட்டு போனா என்ன செய்வேன்? செவரு அப்படியே விரிச்சு விட்டுருதுங்க, என்ன செய்வேன் நான்? உடனே ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு என்ன செய்வேன்? அதை தட்டி சைடில் கம்பி கொடுத்து, எங்க தெரியாதபடிக்கு என்ன செய்யுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பூசுங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விரிசல் விட்டுருக்கலாம், பாழாய் போயிருக்கலாம், அதெல்லாம் தட்டி சீர்படுத்தி, ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தமாய் மாற்றும், இன்னும் ஜெப ஆவி உள்ள பிள்ளையாய் என்னை மாற்றும், இன்னும் தேவ ஆவியை பெற்ற ஜனமாய் என்னை மாற்றும், இன்னும் அபிஷேகத்தால் நிறைந்த பிள்ளையாய் என்னை மாற்றும், இன்னும் அந்நிய பாஷையில் 1/2 மணி நேரம் பேசி ஜெபிக்கிற வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் என்னை மாற்றும், வரம் பெற்ற ஆளா என்னை மாற்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்க கேளுங்க. கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ரைட். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?